திராவிட பாரம்பரியத்தில் வந்து முத்தமிழறிஞருக்காக வழக்காடிய ஒரே காரணத்திற்காக ஒரு கொலை தாக்குதலில் இருந்து மயிரிழையில் தப்பி மதுரை தந்தவர் மற்றொரு நன்முத்தாகவும் மேலாள் குற்றவியல் அரசு வழக்கறிஞராகவும் இன்று அரசு தலைமை வழக்கறிஞராகவும் பணிபுரிகின்ற மூத்த வழக்கறிஞர் சகோதரர் சண்முகம் சுந்தரம் அவர்களை வரவேற்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அவர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் நீதியரசர்களே, முன்னாள் நீதியரசர்களே, எங்களது சீனியர் திரு என் நடராஜன் அவர்களது துணைவியார் அம்மா ரமணி நடராஜன் அவர்களே, அவர்களது மகன் திரு கார்த்திக் நடராஜன் அவர்களே, மகள் திருமதி உத்தரா நடராஜன் அவர்களே, அவர்களின் குடும்பத்தார்களே, இங்கு வந்திருக்கும் திரு நடராஜன் அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்று திறமையான வழக்கறிஞர்களாக வீட்டிருக்கும் எனது இனிய நண்பர்களே, அவர்களின் குடும்பத்தார்களே, உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பெருமக்களே, திரு நடராஜன் அவர்களின் குடும்பத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். எங்களது சீனியர் திரு நடராஜன் அவர்கள் மறைந்த 9/11/2021 அன்று பெருமழை அன்று சென்னை நகரம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. அவர் இருந்த பகுதி கேஎம்சி மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள பகுதி முழுவதும் முழங்கால் அளவு மழைநீர். அந்த சூழ்நிலையிலும் காலையில் முதல்வர் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பெருமக்கள் அனைவரும் அவ்வளவு பொருட்படுத்தாது வந்திருந்து அவருக்கு மரியாதை செலுத்தினர். அதை நான் என்றும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும். அதே போல திரு நடராஜன் அவர்களது திருவுருவப் படத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னபோது முதல்வர் அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு அப்பொழுதே தான் தேதி குறிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். ஆனால் குடும்பத்தினர் அவர்கள் குறிப்பாக பிள்ளைகள் அவர்களது பேர பிள்ளைகள் எல்லாம் அந்நேரத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை. திரும்பி செல்ல வேண்டிய வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் திரும்ப செல்ல வேண்டிய சூழ்நிலை. பின்னர் ஆகஸ்ட் மாதம் வருவதாக தெரிவித்திருந்தார்கள். அது குறித்து முதல்வர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட போது உறுதியாக வருகிறேன் என்று சொன்னார்கள். அதன்படி அவர் வந்ததற்கு முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல கடந்த ஒரு 2 வருடமாக திரு நடராஜன் அவர்கள் ஒரு சரியான உடல்நிலை இல்லாமல் இருந்தபொழுது முதல்வர் அவர்களும் திரு துரைமுருகன் மாண்பு அமைச்சர் அவர்களும் பல முறை என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள், நடராஜன் அவர்களை பார்க்கணும், சீனியரை பார்க்கணும், எப்ப பார்க்கலாம் என்று. அந்த கொரோனா சூழ்நிலையில அது அவங்களுடைய வேலைப்படு காரணமாகவும் நேரம் ஒத்து இருந்தாலும் ஒவ்வொரு முறை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் திரு துரைமுருகன் அவர்கள் கேட்பாங்க, சீனியர் எப்படி இங்க இருக்கிறாரு என்று. அது மாதிரி ஒரு அன்பையும் பாசத்தையும் இவர்கள் மட்டுமல்ல பல பேரோட அன்பையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்டவர் தான் திரு நடராஜன் அவர்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திரு நடராஜன் அவர்களுடன் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களது நட்பு அனைவரும் அறிந்தது. நாங்கள்லாம் நேரடியாக பார்த்திருக்கோம். எப்பவும் தலைவர் கலைஞர் அவர்கள் சீனியர் என்று தான் சொல்வார். அவரை சீனியர் நேரில் பார்க்கும் பொழுதும் அவர் எப்பொழுதும் சீனியர் என்று.
அவர்கள் இருவரும் அவ்வளவு அன்பாக பாசத்துடன் நட்புடன் பழகி வந்தார்கள். 1979 ஆண்டு என்று நினைக்கின்றேன், கருப்பு கொடி ஆர்ப்பாட்ட வழக்கு ஒன்று, அதாவது 307 கேஸ் ஒன்று, பிளாக் பிளாக் டெமான்ஸ்ட்ரேஷன். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்தபோது அவருக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்திய போது ஏற்பட்ட கலவரம் சூழ்நிலை காரணமாக ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதில் 128 பேர் திமுக தலைவர்கள் எல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார்கள். அந்த வழக்கை திரு நடராஜன் அவர்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக திரு ஆர்காட்டர், திரு வீரபாண்டியார், திரு மதுராந்தகுமார் முகம், திரு முரசொலிமாறன், நல்லியண்ணன் இவர்களுடன் வந்து கேட்டுக்கொண்டார்கள். அது முதற்கொண்டு பல வழக்குகள் திரு நடராஜன் அவர்கள் திராவிடம் நடத்தி அதிலும் வெற்றி கொண்டு கொடுத்தார். இப்போ பல வழக்குகள், இதுல எல்லாம் நாங்க அவருடன் உடனிருந்து பணியாற்றும் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதனால்தான் இன்று நாங்கள் அவருடைய தொண்டை மேற்கொண்டு நடத்தி இருக்கிறோம். எங்களை உருவாக்கியவர் திரு நடராஜன் அவர்கள் தான். அவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நினைக்க நாங்கள் கடமைப்பட்டவர்கள். அவருடைய சிறப்பு என்னவென்றால், பொதுவாக சிபிஐ ப்ராசிக்யூட்டர் கூட இங்கே வந்திருக்கிறார். சிபிஐ வழக்கமாக ஏதாவது ஒரு வழக்கு அவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு பெரிய வழக்கு நடத்தினா அது நடத்தும் வக்கீல எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் தங்களுக்காக சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்க மாட்டாங்க. They won't appoint them as a special public prosecutor who defend accused in CBI cases. And a sensational case like Ms. Natarajan defended Rajiv Gandhi's assassins. அந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு வழக்கு நடத்து அதே நேரத்தில் அவரை பாம்பே பிளாஸ்ட் கேஸ்ல ஒரு 267 பேர் கொல்லப்பட்ட அந்த வழக்கு, பெரும் டெரரிஸ்ட் ஆக்ட், அதுக்கு சிபிஐ சீஃப் ப்ராசிக்யூட்டரா பாம்பேல இருந்து நடத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது, கேட்டுக்கொண்டது. அதன்படி போய் நடத்தினார். அந்நேரத்தில் CBI also engaged him in Havala Jain Diary case, so many cases. யூபியில் நடந்த சென்சேஷன் கேஸ்ல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை பெற்றார். அதாவது அவர் எப்பொழுதும் எங்களுக்கு சொல்வது என்னவென்றால், ஒரு வழக்கை நீங்கள் நடத்த எடுத்துக்கொள்வீர்களானால் 2 விஷயம் வேணும். ஒன் இஸ் client must have confidence in you. Second is your conscience must agree to take up and conduct this case. இந்த ரெண்டுல எது ஒண்ணு இருந்தாலும் you should not conduct the case அப்படிம்பார். அந்த மாதிரி அவர் மேல அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை சிபிஐக்கு இருந்தது, மற்ற எத்தனையோ கட்சிக்காரர்களுக்கும் இருந்தது. அது சிறப்பா எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தார். ராஜீவ் அசாசின் கேஸ் நடக்கிறப்போ ஒரு 6 மாசத்துக்கு மேல அவர் கூட உடனே தங்கியவர் தான் திரு சுந்தர்மோகன், ஜஸ்டிஸ் சுந்தர்மோகன். அங்கேயே இருந்து அவர் வீட்டில் இருந்து அவர் கூட இருந்து பணியாற்றி அந்த வழக்குக்காக உதவி செய்தார். அதுபோல மிஸ் சந்திரசேகரன், நிறைய பேர் அதற்கு உதவி செய்து நடத்தி கொடுத்தார்கள். அப்படி ஒரு வழக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நளினி கேஸ்னு அது ரிப்போர்ட் ஆகின கேஸ் 98 சுப்ரீம் கோர்ட்ல. அதுல கிரிமினல் லால ஒரு 75% ஆஃப் தி கிரிமினல் லா அண்ட் ட்ரையல் ப்ரொசீஜர் அந்த ஒரு கேஸை படிச்சாலும் தெரிஞ்சு போகும். அந்த மாதிரி ஒரு கேஸ். அதற்கான வாய்ப்பையும் அவருக்கு சிபிஐ கொடுத்துச்சு. குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. அதை திறம்பட நடத்தி சென்றார். இன்னும் அவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், அத்னான் கஷோகி என்ற ஒரு ஆர்ம்ஸ் டீலர், he was wanted in Bofors case investigation. He was spotted in Kuala Lumpur, Malaysia.
ஸோ அந்த அத்னான் கஷோகிய திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ரடிஷன் ப்ரொசீஜர் மேற்கொண்ட பொழுது இந்திய அரசு திரு நடராஜனை என்கேஜ் பண்ணி மலேசியா அனுப்பிச்சு அதற்கான வாதங்களை செய்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த முயற்சி வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா மலேசியாவில் நம்மளோட ட்ரீட்டி சரியான முறையில் இல்லை. அதனால மியூச்சுவல் அக்ரிமெண்ட், உங்களுக்குலாம் தெரியும், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதில் தெர் மஸ்ட் பி எ ட்ரீட்டி பிட்வீன் தீஸ் கண்ட்ரி. அப்போ தான் கொண்டு வர முடியும். அது இல்லாதனால அது வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் சிறப்பாக அங்கே போய் வாதிட்டார். அதோட குறிப்பிடத்தகுந்தது என்னன்னா, அவர் மீது இந்திய அரசுக்கு நம்பிக்கை இருந்தது. அதாவது எங்களுடைய அலுவலகத்தில் அந்த காலத்தில் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும், அவர்லாம் 100 சேம்பருக்கு வருவார் அடிக்கடி. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் ஜூனியரா இருப்பாங்க. அதில் முத்துகிருஷ்ணன் என்பவர், அவர் காங்கிரஸ்ல ஆக்டிவா இருந்தாரு. அப்போ MP சுப்பிரமணியம், வாழப்பாரியார் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஜான், வலம்புரி ஜான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் இருப்பாரு. நல்லியண்ணன் இருப்பாரு. இந்த மாதிரி பல கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் வளர்த்து அந்தந்த கட்சிகள்ல பெரிய நிலைக்கு வர செய்தது அங்கே கிடைத்த பயிற்சி. அதை என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களுக்கு சட்ட நுணுக்கங்களை கற்றுத்தரும் அதே தருவாயில் வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு ஒவ்வொருவரும் பழக வேண்டும், அணுக வேண்டும் என்பதனையும் கற்றுக் கொடுத்தார். நாங்கள் ஓரளவாவது கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். ஏன்னா அவர் அளவுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கமும். அவர் எதிர் ஒரு கோர்ட்டுக்கு வந்தார்னா எதிரில் இருக்கிற வழக்கறிஞர் எவ்வளவு பெரிய சீனியர் வழக்கறிஞரும் ஒரு நல்ல அணுகுமுறை வச்சிருப்பார், நல்ல ஒரு நட்போடு பழகுவார். அதே அணுகுமுறை அவங்களோட ஜூனியர்ஸோடையும் வச்சிருப்பாரு, அந்த எதிர் வழக்கறிஞரோட ஜூனியர்ஸோடையும் வச்சிருப்பாரு. அது மட்டுமல்ல, இந்த கோர்ட்ல இருக்கிற பியூனு, ஓஏ, அவங்க எல்லாத்திலையும் அவர் எல்லாம் அவரை பார்த்தா ஒரு இது மாதிரி, ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எந்திரிச்சு நின்று வணக்கம் வச்சு அவர்கிட்ட ஒரு பண்போட பாசத்தோட பழகுவார். ஒருத்தரை கூட உதாசீனப்படுத்த மாட்டார். அதுதான் அவரோட குவாலிட்டி. இஸ் நெவர் டிஸ்ரிகார்டட் எனி ஒன். அவ்வளவு அன்போட பாசத்தோடையும் பழகுவார். அதாவது புறநானூர்ல உங்களுக்கு தெரியும், யாதும் ஊரேல யாதும் ஊரே யாரும் அவரும் கேளீர்ல கடைசியில் 2 வரிகள் வரும். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் அதனிலும் இளமே. இகழ்தல் அதனிலும் இளமே. அந்த மாதிரி ஒரு பண்பு என்றும் யாரையும் இகழ மாட்டார், யாரையும் இது பண்ண மாட்டார், பொருட்படுத்தாமல் இருக்க மாட்டார். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாருடையும் பழகி வந்தார். அவருக்கு அவருடைய திருவுருவப் படத்தை இன்று முதல்வர்கள் வந்திருந்து திறந்து வைத்ததற்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், திரு நடராஜன் அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்ததுல ஒரு 8 பேர் சீனியர் அட்வொகேட்ஸ், டிசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட்ஸ். அசோகன், அரவிந்த் தத்தா, எம் ரவீந்திரன், இது போன்ற 8 பேர், நான், இளங்கோ, அந்த 8 பேர் சீனியர் அட்வொகேட்ஸா இருந்தாங்க. தற்போது நீதியரசராக திரு சுந்தர்மோகன் வந்திருக்கிறார். அதற்கு முன்னால எங்கள் அலுவலகத்தைச் சேர்ந்த அசோகன் அவர்களது ஜூனியர் திரு நிர்மல்குமார் நீதியரசராக வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, அரசியல்ல பாத்தீங்கன்னா ராஜ்யசபா வலம்புரி ஜான், பிறகு நான், இளங்கோ, இப்படி அரசியலையும் வந்தோம். அமைச்சராக திரு குமாரமங்கலத்துடைய மகள் லலிதா குமாரமங்கலம் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். அவருடைய சகோதரர் ரங்கராஜன் அவர்கள், நாங்க தம்பு என்ற அன்போடு அழைப்போம், அவர் எங்கள் அலுவலகத்தில் இருந்தார். அவர் பின்னால் மத்திய அமைச்சராக வந்தார். இது போன்ற பலரை பலவித நிலைக்கு ஆளாக்கிய அனைத்திற்கும் திரு என் நடராஜன் தான் காரணம். அவரை வணங்கி வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, Mr. Shanmusundaram, for your remembrance of your beloved senior.
அடுத்து மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், சமூக நீதி என்பதற்கெல்லாம் களமிறங்கி போராடக்கூடிய ஒரு போராளி, நடுநிலை நாளேடு என்று சொல்லப்படும் இந்து குழுமத்தின் இந்நாள் இயக்குனர், அரசும் நீதியும் தவறிழைத்தால் தேரா மன்னா செப்போதுடையன் என்று தைரியமாக கேட்கக்கூடிய ஒரே பத்திரிகையாளர் என் ராம் அவர்களை தனது தலைமையுரையாற்ற அழைக்கின்றோம். சார், பிஃபோர் யூ சார், we are all here, sir, to connected with our senior Mr. Natarajan, whether though I am not his direct junior, many of my contemporaries are with him, and we are all connected over here. Though I was with Mr. Habibullah Basha, we used to share everyone one and then. And only one thing that I want to share is when he won a case before the High Court and reported to Mr. Mohan Kumar Avulam, he just said, oh, good. Mr. Natarajan was expecting something more, and he was standing, and Mohan Kumar said, what do you expect, a gun salute? Go and do the other work, man. That was his thing. Amma knows very well. And that was the thing that we are all connected with our senior. So I request you to say a few words on him, sir, please. Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M. K. Stalin, Honorable Judges, current and retired, Honorable Ministers of the Tamil Nadu government, Members of Parliament, MLAs, family, Tirumati Ramani Natarajan, Dr. Uttara Natarajan, Karthik Natarajan, and other members of Mr. Natarajan, Thiru Natarajan's family, AG, Mr. Elangovan, and others, former juniors of Thiru Natarajan, members of the legal fraternity, friends. It's an honor to have this opportunity to say a few words on a brilliant and charismatic lawyer, a senior advocate, a former chief prosecutor, and a lovable friend. Thiru N. Natarajan, senior advocate, as was mentioned, passed away on November 11, 2021 after celebrating his 90th birthday on July 15th, 2021. NN, as he was widely known in the legal fraternity, was a brilliant, and as I mentioned, is a brilliant and charismatic lawyer. I've shared some memories with the Honorable Chief Minister, and we were reminded that there was an air of expectation when he entered the courtroom. He commanded attention and awe as soon as he began his arguments. NN was a maestro in the art of cross-examination. He seemed to conduct this part of lawyering effortlessly. Only those who worked closely with him knew what kind of hard work, how much fact-digging, how much fact verification, how much scientific reasoning, and how much mental energy underlay this art. NN, as was mentioned, NN trained and mentored many lawyers, his juniors, many of whom have been with the DMK. He was particularly close to Kalaignar, and NN would tell me that he would refer to him invariably as senior. I knew him over some decades. My brother Murali and I knew him over some decades, and we got very close to him personally also. It began when he was engaged as my senior counsel at a critical stage in the Hindus' Bofors investigation, when the CBI tried to get the documents that had not yet been published in the Hindu. They served summons, they served notices, they came home and to the office, and through a friend, the late Sashidharan, Thiru Sashidharan, who was an advocate, we approached NN, who won me a vital order, an interim stay of the CBI's hand in the Madras High Court in 1989, at a critical stage of our Bofors investigation. I also cherish him as a great friend of the press and the media,
and we would invariably turn to him for advice whenever criminal defamation cases were registered against journalists or media organizations. It was but natural that when the then government had a defamation case registered against me as editor-in-chief and publisher of the Hindu, I turned to NN's distinguished junior and our AG, R. Shanmugasundaram, a learned advocate general who had been his junior, as I mentioned, to represent me as senior counsel, and Mr. P.S. Raman, former AG, also took up our cause energetically. And we won, I think, a major victory in the Madras High Court, the judgment delivered on May 21, 2020 by Justice Abdul Quddus on the law of criminal defamation and what are the safeguards that were available to those who were intent on free speech and freedom of expression. And N.R. Elangovan recently reminded me that the Bofors matter in which NN represented me in 1989 was one of his first cases as a starting out junior lawyer in NN's and Tirumati Ramani Natarajan's office, law office. NN hailed from Kanakampatti in Dindigul district. His father retired as municipal commissioner in Chengalpattu municipality. His mother was a homemaker, but she had an active role in looking after their agricultural lands after the retirement of her husband. And NN trained as an apprentice in law in Justice Kailasam's office, Mr. Kailasam's office for 1 year, and thereafter enrolled as an advocate. He held many positions, defending as well as prosecuting in criminal cases, and he was quite a star in this field of law. It is said, I learned from one of his juniors who had worked for over 25 years in this office as an associate, that when NN began as a young lawyer, Mohan Kumar Mangalam, a barrister at law, who was originally a leader of the Communist Party, later became a Congress leader, he asked him what area in the law interested him, and I believe NN politely said he was interested in criminal law. Thereafter, Mohan Kumar asked him to look after the criminal cases in his office, the presidency magistrate courts in Madras and other districts in Tamil Nadu. And step by step, this expertise and professional capability was developed. It is also said that NN had to translate and explain to his senior the cross-examinations he had conducted, since Thiru Mohan Kumar Mangalam was not well acquainted with the Tamil language. And all the final arguments in these trial cases were conducted by Mohan Kumar Mangalam based on NN's cross-examinations. These are some memories that I was able to extract from conversations with his former juniors. And I don't have to go into excessive detail on his professional career. One of the interesting things that I learnt by talking to his juniors was that NN was a wonderful teacher and mentor to his juniors. I believe when a case was on, one of his juniors described him as a tiger in the den. He was so intent, full of energy, working very hard on it. But once the case was over, regardless of the outcome, he would be relaxed, he would be jovial, and he would be extremely hospitable and friendly with his juniors. And apparently he would pass on some sayings, sound rules of professional conduct combined with wit, which apparently Mohan Kumar Mangalam had learned from Mr. M.C. Majumdar, a former Chief Justice of India, and some of these became the stuff of legend in this office. One of the rules was study the judge. What kind of judge is he or she?
How is the judge receiving the evidence? Does the judge take notes when the arguments are on? If the judge is inattentive or appears so, don't make lengthy arguments. Give written submissions. These are attributed to Mohan Kumara Mangalam, who had learnt it, passed down generation after generation. The second rule, study the facts thoroughly, because this is the key to good lawyering, particularly in the criminal law field. 3, if time permits, study the law, because the public prosecutor or the other side and the judge would mostly take care of this aspect. Thereafter, shape the legal principles according to the facts for your arguments. No use citing case law at length. Focus on the facts of the case at hand and present the legal principles as they apply to these facts. 4, never identify emotionally or become too friendly with the client when the case is on. That will mean losing the lawyer's objectivity. If you are too friendly with the client you are defending and rely on whatever the client says happened, you risk taking the wrong road in your defense. 5, the simple relationship attributed to Mohan Kumara Mangalam, apparently used to say this repeatedly. The simple relationship between the client and his or her lawyer is your life and my bread. Building on such principles that guided his professional life, NN advised his juniors not to get too close to judges, even if you knew them well, or even if they had worked in your office before being elevated to the bench. Many judges had the highest regard for him, but he never descended to cronyism or flattery. He advised his juniors not to meet judges in their chambers unless specifically invited or asked there, or in their homes. Such actions led to unnecessary talk about courting favors in your professional work. So this speaks to the integrity of this brilliant and charismatic lawyer. At the same time, he emphasized the importance of hard work and was himself a role model in this respect. He was a taskmaster, and as I mentioned earlier, one of his juniors described him as a tiger in the den when a case is on, but extremely different as soon as the case was over. He appeared against the CBI in several cases and yet was engaged by it in the Bombay Blast case. And I think he followed these principles he had imbibed from his seniors and based on his own experience until his retirement from the bar. Another rare quality I was told by his juniors was he never quarreled with a judge or magistrate while conducting a case, regardless of how the case was going or the outcome. He had the utmost confidence in the judicial system of our country until his retirement. And the various important cases he handled included the M.R. Radha MJR shooting case. He defended Nagesh's wife, actor Nagesh's wife, and other family members in a murder case registered against them. He was involved in cases involving several political leaders in various states. And of course, mention has been made of the Bombay Blast case where he served as chief public prosecutor, and the Jain Hawala case, and as I've already mentioned, the Bofors case, but he also was involved as a prosecutor there, and several hundreds of murder cases. This encomium paid by the Honorable Supreme Court of India in the Rajiv Gandhi assassination case stands out on how a prosecutor should behave. And I quote from that judgment: "A heavy burden lay on the shoulder of Mr. Natarajan. He carried it with aplomb. His presentation of the case showed his complete mastery on facts and law. It was a pleasure to hear him, not losing his patience, his poise even once. He was fair in his submissions, conceding where it was unnecessary to contest." One special aspect was his expertise in firearms and alleged crimes committed with firearms. And one important demonstration, I'm told, took place where in the
before a division bench of the Karnataka High Court while hearing a life appeal. He was a master of that and would actually demonstrate in court and often won the case based on this expertise. He was a very fair and just public prosecutor, and in the Bombay Blast case, one B.K. Subbarao tried to have him prosecuted before the designated, before the Tada court, saying that there was fabrication of evidence. The Supreme Court, in its judgment, full-throatedly upheld not just Mr. Natarajan's integrity in this case and the way he had handled it, but came up with important observations on how a public prosecutor had to be independent, had to be fearless and effective. And I remember that reading that our present Attorney General for India, K.K. Venugopal, appeared for NN in this case. He was vindicated. His character traits stand out: hard work, honesty, integrity, no personal ill will. It's already former Judge Barbasha has mentioned it towards anyone, or Mr. Shanmughasundaram mentioned it. All this was known to anyone who knew NN. He was a wonderful educator and trainer, hands-on in this. He had wide-ranging interests outside the law field, and Murali and I would go to his house for dinner or to watch football games on TV when there was an international game, and many other occasions where we used to meet. We got to know him very well. He was a golfer, he was a keen tennis player, he was a good sailor, he was interested in earlier hunting, but he gave up hunting and then took up photography and became a very serious photographer. And he was an expert in handling firearms. I think he could have competed in major competitions had he focused on that. And he was extremely sociable, jovial, and this was a life very well led. And for all those who knew him, I think these memories will come alive. I thank the organizers of this important function for giving me the opportunity to say a few words on one of the most brilliant people I had come across in my life. Thank you very much. Thank you, sir, for your elaborated experience with our senior. And that reminds me, when Mr. N.N. was cross-examination on the M.R. Radha case, the cross-examination on the ballistic expert was so important. And which bullet came from the which gun? Because he took a stand, suttar, suttain. Everybody knows that was the term that M.R. Radha used at the time, suttan, suttain. So the bullet which came from the which gun was the best defense on that. And moreover, he used to travel to every district, sir, to conduct the trial itself. I'm coming to the main thing. Kudidali kolochum manila mannan adidali nirkum ulakhu. கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் நல்லரசின் அடிச்சுவட்டை இந்த நானிலமே போற்றி நிற்கும் என்று சொல்வார்கள். அத்தகைய ஒரு அன்பும் அரவணைப்போடு இந்த நாட்டு மக்களை அரவணைத்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களே, எங்களுடைய சீனியர் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அதற்கு நன்றி கூறி அவரை பற்றி பேசுவதற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்புள்ள மூத்த வழக்கறிஞர் திரு என் நடராஜன் அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சியில தலைமை பொறுப்பேற்று அவருடைய சிறப்புகளை, அவருடைய பெருமைகளை, அவருடைய பணிகளை இங்கு மிக அழகாக எடுத்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து குழுமத்தினுடைய இயக்குனர்
மூத்த பத்திரிகையாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ராம் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்றிருக்கக்கூடிய அரசு தலைமை வழக்கறிஞர் திரு சண்முக சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேலாள் நீதியரசர் திரு அக்பர் அலி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் என்ஆர் இளங்கோ அவர்களே, தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய நடராஜன் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, நிகழ்ச்சியில பங்கேற்றுள்ள மாண்புமிகு நீதியரசர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சட்ட அறிஞர் மூத்த வழக்கறிஞர் நடராஜனுடைய நினைவை போற்றக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடராஜன் அவர்கள் மறைந்தபோது நம்முடைய சண்முக சுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய உடலுக்கு மரியாதை செய்து நான் அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய இரங்கல் உரைகளை அவரை பற்றி எடுத்துச் சொல்லுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், மூத்த வழக்கறிஞரும் தலைவர் கலைஞருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்ந்துரமான திரு நடராஜன் அவர்கள் மறைவேற்றினார் என்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சிக்கும் மிகுந்த துயரத்திற்கும் நான் உள்ளானேன். இந்திய தண்டனை சட்டம், இந்திய அரசியல் சட்டம் உள்ளிட்ட அனைத்து சட்டங்களிலும் வல்லுநராக விளங்கிய நடராஜன் அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழக்கறிஞராக பல வழக்குகளில் வாதாடி வெற்றி கண்டவர் அவர். நாடு விடுதலை அடைந்து பல ஆண்டுகளுக்கு பின்பு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலம் ஒரு கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கையேற்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1969 ஆண்டு சட்டநாதன் தலைமையில ஒரு ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையினை அரசுக்கு அளித்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் 25% இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 31% மாற்றப்பட்டது. பின்பு 50% என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்படி வரலாற்றுமிக்க ஒரு சிறப்புமிக்க அறிக்கையினை நமக்கு அளித்த சட்டநாதன் அவருடைய மருமகன் தான் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள் ஆவார்கள். இப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் அவர் பிறந்தவர். கீழமை நீதிமன்றங்கள் முதல் உச்ச நீதிமன்றம் வரை தன்னுடைய வாத திறமையால் சட்ட உலகில் தனக்கென தனி முத்திரையை பதித்து நீங்கா புகழ் பெற்றவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். நீதித்துறைக்கு மட்டுமன்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனுபவமிக்க சட்ட நுணுக்கங்களை தெரிந்த பல வழக்கங்களை உருவாக்கி தந்த பெருமைக்குரியவர் அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீதி அரசனுடைய நன்மதிப்பை பெற்றவராக அவர் விளங்கினார். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், மும்பை குண்டுவெடிப்பு. அந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு வாதாடிய அவர் வழக்கறிஞர் தொழிலுக்கான நேர்மை, அறிவு கூர்மை, நம்பிக்கை என அனைத்தையும் தன்னகத்தை கொண்டவர். சட்ட நிபுணத்துவம் நிறைந்த சட்ட அனுபவத்தினுடைய இமயமாக விளங்கிய
நடராஜனுடைய மறைவு நீதித்துறைக்கு மட்டுமல்ல கழகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு, நீதித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அப்பொழுதே நான் குறிப்பிட்டேன். அவருடைய இழப்பு என்பது வழக்கறிஞர்களுக்கு, நீதித்துறைக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பு அல்ல, எங்களை போன்றவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புதான் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரமாக இருந்தாலும் சரி, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் உறுப்பினர் என்ஆர் இளங்கோவர்களாக இருந்தாலும் சரி, கூடுதல் அட்வொகேட்டாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய குமரேசன், கூடுதல் ஜெனரல் குமரேசன் போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் நடராஜன் அவர்கள் சீனியர் தான். இங்கே சண்முக சுந்தரம் ஒரு குறிப்பிட்டு சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்களே எப்போது நடராஜனை பார்த்தால் வாங்க சீனியர், சொல்லுங்க சீனியர், உட்காருங்க சீனியர் என்றுதான் அவர் அழைப்பார். அந்த அளவிற்கு தலைவருடைய மரியாதையை பெற்றவர் நம்முடைய நடராஜன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக தலைவர் கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதை ஜெயின் கமிஷன் மூலமாக அந்த சோதனை வந்த நேரத்தில் தன்னுடைய வாதங்களின் மூலமாக அதை காத்தவர் நம்முடைய நடராஜன் என்பதை யாரும் மறந்துட முடியாது. நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்நாள் வரும் அதை மறக்க முடியாது. அதேபோல் 1996ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதற்கு முன்பிருந்த அதிமுக ஆட்சி காலத்து ஊழல்கள் தொடர்பாக தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தப்போ சிறிய ஆலோசனைகளை சொன்னவரும் நடராஜன் அவர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய சண்முக சுந்தரம், என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு தெரியும். முதல்வர் கலைஞர் அவர்கள் நடராஜனை அழைத்து பேசும்போது எந்த வழக்கில் வலுவான ஆதாரம் இருக்கிறதோ அந்த வழக்கை மட்டும் போட்டால் போதும் என்று சொன்னார்கள். அதேபோல சட்டபூர்வமான வலுவான ஊழல் ஆதாரங்கள் உள்ள புகார்களை மட்டும் அன்றைக்கு நாம் போட்டோம். அதுதான் காலம் கடந்தாலும் இறுதியில் வென்றது. இவை அனைத்தும் நடராஜன் சட்ட நுணுக்குகளுக்கு உதாரணமாக இன்றைக்கும் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கால் நூற்றாண்டு காலம் கொடிகட்டி பிறந்த வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் வாதிடுவதற்காக சென்றார்கள். அப்போது இந்தியாவினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம்ஜெத் மலன் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். தி கிரிமினல் லெகண்ட் ஃபார் தமிழ்நாடு என்று இவரை சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்தவர் அவர்கள். மும்பை வெடிகுண்டு வழக்கிலே சிபிஐ தரப்பு வழக்கறிஞராக என் நடராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டப்போ பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. சிபிஐக்கு எதிரான வழக்கு பலவற்று ஆஜரான ஒரு வழக்கறிஞரை சிபிஐ தரப்பு தன்னுடைய வழக்கறிஞராக எப்படி நியமிச்சது என்று எல்லோரும் கேட்டாங்க. மிகப்பெரிய வெடிகுண்டு வழக்கில் ஆஜராவதற்கு சரியான வழக்கறிஞர் இந்தியாவிலே நடராஜன் என்றுதான் சிபிஐ ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் வாதத்திறமையை எடுத்து வைத்து அதில் வெற்றி கண்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த வழக்கில் துளி கூட அச்சம் இல்லாமல் அவர் ஆஜரானார். அதேபோல் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட 26 பேருக்கு மரண தண்டனையை சிபிஐ நீதிமன்றம் வழங்கிச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டப்போ இதுல 19 பேருடைய மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கும் அளவுக்கு வாதங்களை வச்சவர் நம்முடைய நடராஜன் அவர்கள். இப்படி பல்வேறு வழக்குகளுக்காக பல்வேறு நீதிமன்றங்களை வாதாடியவர் நடராஜன் அவர்கள். ராம்ஜெத் மலனை சொன்னதைப் போல தி கிரிமினல் லெஜண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு என்பதற்கு மட்டும் இல்ல, ஃப்ரம் இந்தியா என்று சொல்லத்தக்க வகையிலே வழக்கறிஞர்களுக்கெல்லாம் பெரிய வழக்கறிஞராக இருந்தவர் திரு நடராஜன் அவர்கள். பிற்காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த கைலாசம் அவருடைய பயிற்சி பெற்றவர் நம்முடைய நடராஜன் அவர்கள். பிற்காலத்தில் இந்திரா அம்மையார் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த மோகன் குமாரன் அவருடைய ஜூனியராக இருந்தவர். 1960 முதல் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தாலும் 75-76ஆம் ஆண்டு கழகாட்சி காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமிக்கப்பட்டார். அவருடைய ஜூனியர்கள் தான்
இன்று பல இடங்களில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜூனியர்களில் ஒருவர்தான் நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள். சண்முக சுந்தரம், என்ஆர் இளங்கோ, குமரேசன் ஆகியோரை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். உச்சநீதிமன்றத்தில் கம்பெனி வழக்குகளை கையாள்வதில் திறம்படைத்த அரவிந்தத்தார் இவருடைய ஜூனியர் தான். என் நடராஜனுடைய அலுவலகம் என்பது கோர்ட்டு ஆலை விட அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய சேம்பராக இருக்கக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நடராஜன் செல்கிறார் என்றால் பெரிய படையே அவரோட போவோம் பின்னாடி. அப்படி தன்னை போலவே பலரையும் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சட்ட பல்கலைக்கழகமாக விளங்கியவர் நம்முடைய நடராஜன் அவர்கள். ஊர் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனையாக கருதி பல்வேறு வழக்குகளை நடத்தினாலும் எப்போதும் சிரித்த முகமாக இருப்பது நடராஜனுடைய தனி சிறப்பாகும். புகைப்படம் எடுத்தல், மலையேறுதல், மீன்பிடித்தல், டென்னிஸ், கோல்ஃப், பில்லியர்ட்ஸ் என எப்போதும் தன்னை உற்சாகமாக வைத்துக் கொண்டவர் நடராஜன் அவர்கள். இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. உங்கள் தொழிலுக்கு உண்மையாக இருங்கள், உங்கள் கட்சிக்காரர்களுக்கு உண்மையாக இருங்கள், வாதிடும் நீதிமன்றத்திற்கு உண்மையாக இருங்கள் என்று அவர் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தார். தனது அறிவு கூர்மையாலும் வாத திறமையாலும் நீதிமன்றங்களை முடிசூட மன்னராக திகழ்ந்த திரு நடராஜனுடைய புகழ் என்றும் நிலைத்து நீடிக்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தமிழக முதல்வர் அவர்களே, எப்படி உங்களுடைய அறிவாலயம் பலருக்கு அரசியல் கல்வி சாலையாக இருக்கிறதோ, அதேபோல் அன்று 100 லா சேம்பர் பல வழக்கறிஞர்களுக்கு கல்விச்சாலையாக பல்கலைக்கழகமாக இருந்தது உண்மைதான். எப்படி கோபாலபுரம் பலருக்கு புகலிடமாக இருந்ததோ அதுபோல் என் 19 டாக்டர் முனியப்ப திரு எங்களுக்கெல்லாம் ஒரு அன்பின் புகலிடமாக இருந்தது என்பதையும் நான் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து நன்றி உரையாற்ற என்என் அவர்களின் மூத்த வார்ப்பு என்ஆர் இளங்கோ அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக நன்றி உரை ஆற்றிட அழைக்கப்பட்டுள்ளேன். முதலில் எங்களுடைய சீனியருக்கு நன்றி. சரளைக்கல்லாய் இருந்த என்னை போன்ற பலரை சிற்பங்களாய் படைத்த அந்த மகா சிற்பிக்கு நன்றி. வழக்காடு மட்டுமல்ல, வாழ்வியல் முறையும் சொல்லித் தந்த அந்த தலைவனுக்கு எங்கள் நன்றி. நாங்கள் எல்லோரும் உரிமையோடு அம்மா என்று அழைத்திட தாயுள்ளத்தோடு இன்றும் எங்களை வழிநடத்திடும் திருமதி ரமணி நடராஜனுக்கு நன்றி. யாரையாவது பாதுகாத்தால் கண்ணை எமை காப்பது போல் என்று சொல்வோம். என்னிடம் யாராவது கண்ணை எமை எப்படி பாதுகாக்கும் என்றால் அம்மா அவர்கள் சீனியர் பாதுகாத்ததை போல் என்று சொல்வேன். அதற்கு அவர்களுக்கு நன்றி. மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. எவ்வளவு முறை நன்றி சொன்னாலும் போதாது உங்களுக்கு. 1996 சீனியர் எல்லா ஊழல் வழக்குகளிலும் சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமிக்கப்பட்டார். முதல்வர் அவர்களும் அதை குறிப்பிட்டு சொன்னார். ஒவ்வொரு வாரமும் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழக்குகளை ஆய்வு செய்வார்கள். அப்போது ஜூனியராக நாங்களும் செல்வது உண்டு. அப்படி ஒரு ஆய்வின் போது காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் சென்ற பின் சீனியரிடம் முதல்வர் அவர்கள் சொன்னார்கள், சீனியர் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு. இவ்வளவு காவல் அதிகாரிகள் இருக்கும்போது உங்களை ஏன் பிபியாக போட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியலங்கன்னு சொன்னாரு. நான் முதல்வராக இருப்பதால் என்னை மகிழ்ச்சி அடைய வைப்பதற்காக காவல் அதிகாரிகள் இல்லாததையும் அந்த அம்மா மேல போட்டுருவாங்க, அது இல்லாம பாத்துக்கங்கன்னு சொன்னார். 2021 நம் முதல்வர் என்னிடம் சொன்னார், வழக்குகளில் உண்மையானதை மட்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று. அந்த மாறாத தலைமை பண்பிற்கு நன்றி. சீனியரின் ஜூனியரான நாங்கள் இந்த விழாவினை நடத்தினாலும் இதை முன்னெடுத்ததே முதல்வர் தான். இந்த தலைமுறையின் உன்னதமான வழக்கறிஞர் அவர்.
அவருக்கு உரிய மரியாதை செலுத்திட வேண்டும், அதற்கு விழா நடத்திட வேண்டும் என்று எங்களிடம் பலமுறை கூறினார்கள். தன் ஓய்வில்லா பணிகளுக்கிடையே அதனை தலைமையேற்று இன்றைக்கு நடத்தியும் தந்துள்ளார்கள். அவர்களுக்கு அனைவரும் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறேன். சிறிய வயதில் ஹிந்து பத்திரிகையை படிப்பதே கூட எங்களுக்கு மிக அரிதான செய்தி. இன்றைக்கு இந்து குழுமத்தின் தலைவராகவும் இயக்குநராக இருக்கும் திரு என் ராம் அவர்கள் நாங்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது மிகவும் பண்புடன் இங்கே வந்து உரையாற்றியமைக்காக அவருக்கு நன்றி. எப்போது வேண்டும் என்றாலும் இதை என்னுடைய இல்லத்து விழாவாக நடத்தி தருவேன் என்று இங்கே வந்து நடத்தி தந்த திரு அக்பரி அலி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்துள்ள மாண்புமிகு நீதியரசர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தினை தத்ரூபமாக வரைந்து தந்த ஓவியர் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையில் இங்கே விழா நடப்பதாக உள்ளது. அவர்கள் பின்னால் உள்ள அந்த LED ஸ்கிரீன் முதல் அனைவற்றையும் முதல்வர் வரும் விழா என்பதால் எங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி தந்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறையினருக்கும் இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக படம் பிடித்துக் கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கத்தை தந்தவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்தை சிறப்புற பாடி இப்போது தேசிய கீதத்தையும் பாட இருக்கும் பாடகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. Not national anthem, please rise. गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय